இதுவரை தமிழர்கள் இந்த நிலத்தில் சாதிக்காக கூடியிருக்கிறாங்க, சார்ந்த மதத்துக்காக கூடியிருக்கிறாங்க. கட்சிகள் இப்போ இந்த கட்சி அந்த கட்சி இருக்குது. இப்போ இந்தியர்னு குடியிருப்பான், திராவிடர்னு குடியிருப்பான், வணங்குகிற சாமிக்கு கூட கூடியிருப்பான். ஆனால் முதலாக தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக கூடுவது வரலாற்றில் இதுவரை நடந்ததில்லை. இப்போதான் நடக்க போகுது. அது ஒரு ஒரு வரலாற்றில் பெரிய ஒரு பெரும் முயற்சி தான் அது. அப்படி இதுவரை இருந்த இந்த நிலத்தில் இருந்த அரசியல், ஆட்சி முறை, இதிலெல்லாம் ஒரு வெறுப்பு இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க, மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் எப்படா மாறும்னு ஒரு ஏக்கம் இருக்கும், இதெல்லாம் யார் மாற்றுறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இலவச பஸ்ஸு அப்படின்னா அது வேணாம், தரமான பஸ்ஸு கொடு, இலவச மின்சாரம் இல்லை தடையற்ற மின்சாரம் தான், இப்படி ஒரு என்ற ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் இலவசங்கிறது வேணாம், கல்வி கொடு, கல்விக்கேற்ற வேலை கொடு, வேலைக்கேற்ற சம்பளம் கொடு, அதை வச்சு நாங்கள் பெருமையோடு வாழ்ந்துக்கிறோம், தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிறோம்னு எண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கான ஒரு மாநாடு தான் இது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்கள், இல்லை இருக்கிறதே அது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஏற்புடையதல்ல, இது அவர்களுக்கான மாநாடு அல்ல. மாற்றத்தை விரும்பும் மக்கள், இந்த கட்சி விட்டா இந்த கட்சி, இந்த கட்சி விட்டா இந்த கட்சி, வேற யார் இருக்கான்னு சொல்றது இடத்துல இல்லை ஒரு மாற்று வரணும்னு நினைக்கிற எண்ணம் கொண்ட மக்களுக்கான மாநாடு தான் இது. அதனால தான் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே